தினந்தோறும் இங்கு மட்டும் பரவலாக அடைமழை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் ஒரு தொடர் அடைமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழையின் தீவிரம் கண்டிப்பாக அதிகரித்தே காணப்படும். அப்போ எந்த மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும், எந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்கும் என்பதான தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் முடியும். அதனால் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எந்த அளவிற்கு நமக்கு பதிவாகும் என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே தினமும் இங்கு மட்டும் கனமழையானது தொடர்ந்து பதிவாகும். எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் இருக்கும் என்பது குறித்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். முக்கியமாக மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகியிருக்கு. இதில் குறிப்பாக நமக்கு மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாக குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் வரலாறு காணாத மழை பொழிவு அடுத்து வரும் நாட்கள் இருக்கும். 100 சென்டிமீட்டர் முதல் 130 சென்டிமீட்டர் மழை வரையும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனமழை முதல் அதீத கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் இப்பொழுதே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து உஷாராக இருந்துக்கோங்க. குறிப்பாக குஜராத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் மழையின் தீவிரம் அதிகரிக்கும். மகாராஷ்டிராவில் மும்பை மற்றும் அதன் பெருநகர பகுதிகளில் மிக மிக மோசமான ஒரு மழை பொழிவுகள் பதிவாக போகுது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகள் மங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தினந்தோறும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இனிமேல் பதிவாக ஆரம்பிச்சிடும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணை பகுதிகள் வேகமாக நிரம்ப போகுது. அதனால் அணை பகுதிகள் மேட்டூருக்கு தண்ணீர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும், ஆனால் கால தாமதமாகி வரும். ஆகஸ்ட் மாதத்தில் தான் மேட்டூருக்கு கர்நாடகாவிலிருந்து நீர்வரத்து மிக அதிகமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஜூலை மாதத்தில் தான் கர்நாடகாவில் மிக கனமழை அதிகனமழைன்னு பதிவாகி அங்கே இருக்கக்கூடிய அணைகள் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நிரம்புவதற்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓரளவு ஒரு 90% முழு கொள்ளளவை கர்நாடக மாநிலம் இந்த ஜூலை மாதத்தில் பெய்யக்கூடிய மழை வைத்து அங்கே இருக்கக்கூடிய அணைகள் மற்றும் ஏரிகள், குளங்கள் எல்லாம் நிரம்ப போகுது. ஆகஸ்ட் மாதத்தில் பெய்ய போகிற அந்த மழை தான் தமிழகத்திற்கு சாதகமாக அமையும். கர்நாடகாவில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் பெய்யவிருக்கும் அதி கனமழை தொடர்ந்து மேட்டூருக்கு நல்ல ஒரு தண்ணீர் வரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கேரளாவில் பெய்யக்கூடிய ஒரு தொடர் மழை பொழிவுகள் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரைக்கும் நீடிக்கக்கூடும். விட்டு விட்டு அங்கேயும் பரவலான கனமழை கிடைத்து வருது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே மிக அதிகமாக இருக்கும். மற்றபடி மழை ரொம்ப பதிவாகுது அப்படின்னா மழையினுடைய தீவிரம் மிக குறைவாகவே இருக்குது. பல மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்குது. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். குறிப்பாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. ஒரிசாவினுடைய கடலோர பகுதிகள், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், மேகாலயா, சிரப்புஞ்சி பகுதிகள், அதே மாதிரி பங்களாதேஷ் போன்ற நாடுகள், அதை தொடர்ந்து மியான்மர் உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை பொழிவுகள் இந்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக இங்கேயும் நமக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதன் காரணமாகவும் வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை வருகிற வாரங்களில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரும் 2 தினங்களுக்கு மேலும் வலுப்பெறக்கூடும். அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரும் 2 தினங்களில் மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சாரல் மற்றும் மிதமான மழை எதிர்பாருங்க. உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோரங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஒரு சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் விட்டு விட்டு மாலை அல்லது இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்பட்டாலும் பகல் நேரங்களுக்கு பிறகு ஒரு சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் கடலோர மற்றும் உள் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம்.
அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடங்களில் கனமழை பதிவாகும். நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை. வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு, உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர், அதே மாதிரி நீலகிரியினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கெல்லாம் விட்டு விட்டு அவ்வப்போது ஒரு 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு சொல்லி ஒரு வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். தேனி, தென்காசியில் வானம் மேகமூட்டம், சாரல் மற்றும் மிதமான மழையாக தொடரும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிதமான மழை எதிர்பாருங்க. புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார், கொளச்சல், எரணியல் போன்ற இடங்களில் அவ்வப்போது சில சமயங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில், குறிப்பாக மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய இந்த இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஒரு சாரல் அல்லது ஒரு மிதமான மழையாகவே நம்ம எதிர்பார்க்கிறோம். அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். காற்றின் வேகம் சில சமயங்களில் அதிகரித்து காணப்படும். தென் மாவட்டத்தில் மதுரை முதல் தூத்துக்குடி வரை அடுத்து வரும் 3 தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். மதுரையில் இப்போவே நமக்கு 39 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாகவே வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு. மே மாதம் முடிந்துமே கூட ஜூன் ஜூலையில் அதிக வெப்பம் தென் மாவட்ட பகுதிகளில் பதிவாகிறது நம்ம பார்க்குறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பாக நமக்கு இந்த இடங்களில் அதிக வெப்பமானது பதிவாகும். 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தென் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதனால தயவு செய்து சற்றே பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை சொல்லிக்கிட்டே இருந்தோம். பாருங்கள், மதுரையில் வந்து 39.5 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 39.5 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பம் பதிவாகியிருக்கு. இது தொடர்ந்து அடுத்து வரும் ஜூலை இறுதி வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஆகஸ்ட் மாதம் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் சற்று கணிசமாக வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. பருவமழையினுடைய தீவிரமும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். நமக்கு வந்து இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் தான் அதிகப்படியான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. தென்மேற்கு பருவமழை இயல்புக்கு ஒட்டிய ஒரு மழை பொழிவாகவே பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு சின்னக்கல்லாரில் 6 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 5 சென்டிமீட்டர், சோலையாறு 4 சென்டிமீட்டர். இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டம். அவலாஞ்சி வந்து நீலகிரி மேற்கு பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையும், கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு சொல்லி மழை பதிவாயிருக்கு. வால்பாறையில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் நீலகிரி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர், வால்பாறை கோயம்புத்தூர் தெற்கு 3, பந்தலூர் 2, சுருளக்கோடு பகுதிகள் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் 2 சென்டிமீட்டர், பாலமூர் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, பேச்சிப்பாறை 1 சென்டிமீட்டர், குழித்துறை இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் 1 சென்டிமீட்டர், புத்தனணை 1 சென்டிமீட்டர், பெரியாறில் 1 சென்டிமீட்டர், கொளச்சல்ல 1 சென்டிமீட்டர், எரணியலில் 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள்.